இன்றைக்கி நம்ம வந்து தெம்மு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். தெம்முன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் வந்துட்டு நான் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு சைனாலேருந்து டேரெக்டாக வந்து ஷிப் பண்ணுவாங்க. ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு சீப்பாக தான் இருக்கும் காஸ்ட்டு. அதே மாதிரி தான் குவாலிட்டியும் ரொம்ப ஒன்றும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒன்று ரெண்டு கிட்ட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒன்றுனா வெளியில் எடுத்துடலாம். இது வந்துட்டு நாங்கள் ஒரு குடில் வச்சுருந்தோம். ஸோ அந்த குடிலுக்கு வெளியில் வைக்கிறதுக்காக இது வந்து வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி பார்க்க நல்லா தான் இருக்குது. அப்போ இது வந்துட்டு ஷூஸ் எல்லாம் வந்து அழுக்காக இருந்ததுன்னா அதை வந்து துடைக்கிறதுக்காக நம்ம இது உள்ளே வந்து சோப் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி மசாலாலாம் நான் வந்துட்டு இப்படி அடுக்கி வைக்கிறதுக்காக வாங்கினேன். உள்ளே வந்து இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க, ஸ்லைட் மாதிரிலாம் மாட்டி வச்சுக்கொண்டு போல. என்னது இது? கேண்டில். இது நான் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக தான் வாங்கியிருந்தேன். எல்இடி லைட். ஆக்சுவலி நல்லா இருக்கு. இதுவும் வந்து கிறிஸ்மஸ் டெக்கர் தான். இது வந்துட்டு சும்மா ஃபோனை வச்சுட்டு நம்ம வந்து கட்டில் படுத்து பார்க்குற மாதிரி. இது வந்து பவுல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற மாதிரி. இது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பவுலில் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்காக வந்து வாங்கினேன். கிராஃப்ட் பண்ணி வைக்கலாம் சொல்லிட்டு டைம் இருந்ததுன்னா பண்ணுவேன் நான். இது வந்துட்டு அது அந்த கம்பி நம்ம லீஃப் மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல. இது வந்து கிச்சனில் வந்துட்டு நம்மளோட பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் வந்துட்டு மெஸ்ஸியாக இருக்கும்ல, அப்படி இல்லாமல் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருந்தேன். 4 டயர் ஆக்சுவலி. இது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். இதுவும் வந்து நம்ம பாத்திரத்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான். நான் இதெல்லாம் அந்த கம்பியெல்லாம் இல்லை மாட்டணும்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தா தான் தெரியும். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம உடன் இதெல்லாம் போர்டெல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லியிருந்தாங்க. சரி சொல்லிட்டு வாங்கினா இப்போ இது ஸ்பேஸ் காணுமான்னு தெரியலை. பார்க்கணும் வச்சு. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சு டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் ஏதோ விட்டுருக்காங்க. ஸோ குட்டி பாத்திரத்தெல்லாம் வைக்க முடியலை. பேஸுமே இதை விட பெருசாக இருந்தால் தான் கொஞ்சம் வைக்க முடியுது. இதை மட்டும் கொஞ்சம் என்னன்னு பார்க்கணும்.